சேலம் மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் திரு இளம்பகவத் ஒரு பத்திரிகை செய்தி வெளியிட்டிருக்காரு. அதாவது சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சமுதாய வங்கி ஒருங்கிணைப்பாளர் பணியிடங்கள் 197 காலி பணிகள் இருக்குது. அதுக்கான அறிவிப்பு தான் வெளியிட்டிருக்காரு. இந்த பணிக்கு தகுதியான நபர்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு இந்த பத்திரிகை செய்தியில் வெளியிட்டிருக்காங்க. மகளிர் திட்டம் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்தின் கீழே ஆத்தூரில் 12, அயோத்தியாப்பட்டினம் 17, கெங்கவல்லி 10, எடப்பாடி 7, காடையாம்பட்டி 8, கொளத்தூர் 7, கொங்கனாபுரம் 5, மகுடஞ்சாவடி 5, மேச்சேரி 14, நங்கவல்லி 7, ஓமலூர் 7, PN பாளையம் 16, பனமரத்துப்பட்டி 8, சேலம் 6, சங்ககிரி 11, தலைவாசல் 17, தாரமங்கலம் 12, வாழைப்பாடி 10, வீரபாண்டி 10, ஏற்காடு 8, இந்த மாதிரி வட்டாரங்கள் இருக்கக்கூடிய கிராம ஊராட்சி அளவில் 197 சமுதாய வங்கி ஒருங்கிணைப்பாளர் பணியிடங்கள் இருக்கிறதா. ஃபஸ்ட்டு 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றுக்கணும். தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் நன்றாக எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கணக்கிடும் திறன் உடையவர்களாக இருக்கணும். வயது வரம்பு 35 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. அதோட சுய உதவிக்குழு ஊக்குனராக குறைந்தபட்சம் 2 ஆண்டுகள் பணியாற்றிய அனுபவம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பை சார்ந்த பெண் சுய உதவிக்குழு உறுப்பினராக இருக்க வேணும்னு சொல்லியிருக்காங்க. கணினி திறன் மற்றும் இருசக்கர வாகனம் ஓட்ட தெரிந்திருக்கணும். ஓட்டுநர் உரிமம் உள்ளவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதோட ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். SMS வாட்ஸ்அப்பில் அனுப்ப தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு தனியாக ஆப் கொடுத்தாங்கன்னா அந்த ஆப்பை இயக்க தகுதியான திறன் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வங்கிகளுக்கு சென்று பரிவர்த்தனை செய்யவும் கடன் விண்ணப்பங்களை பூர்த்தி செய்யவும் அனுபவம் உள்ளவராக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தகவல் தொடர்பு திறன் உடையவராக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. காலி பணியிடம் பார்த்திங்கன்னா ஊராட்சியில் உள்ள சுய உறுப்பினர் மட்டுமே விண்ணப்பிக்க தகுதியுடையவர்கள். தேர்ந்தெடுக்கப்படும் பணியாளர் ஒப்பந்த அடிப்படையில் நியமனம் செய்யப்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தகுதியான நபர்கள் விண்ணப்பங்களை உரிய சான்றிதழ்களை கூட நேரிலேயோ அல்லது தபாலியோ சம்மந்தப்பட்ட ஊராட்சி அளவிலான கூட்டமைப்புகளுக்கு வருகின்ற 29ஆம் தேதிக்குள்ளே அனுப்பி வைக்க சொல்லியிருக்காங்க. காலி பணிகளை குறித்த விவரங்களை நீங்கள் வட்டார அளவிலான கூட்டமைப்பு அலுவலகத்தில் நேரடியாக போய் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு இந்த மாவட்ட ஆட்சியர் தகவல் தெரிவிச்சிருக்காரு. தகுதியும் விருப்பம் இருக்கவங்க நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள்.